பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கதை சோதரம், இன்றைய நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி 1000 மடங்கு ஆசீர்வாதம்? உபாகம் புஸ்தகம் 1:11. அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவனுடைய விருப்பமே நம்மளை என்ன செய்யணும்? அப்படி கைவிடணுமா? இல்லை. நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்னது? நம்ம படைத்த ஆண்டவருக்கு விருப்பம் நம்மளை ஆசீர்வதிப்பது தான். அல்லேலூயா. நம் தேவன் ஆதி முற்பிதாக்களை ஆசீர்வதிக்கும் போது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தான் ஆசீர்வதிப்பதிலே ஒரு நிச்சயத்தை தந்தார் பிள்ளைகளே. அதுபோல யோபையாவை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கை 100 மடங்கு பலனை கொடுத்து ஆசீர்வதித்தார். தானியேலுக்கு 10 மடங்கு, எப்படி 10 மடங்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு என்ன சொல்றாங்க? வாக்கு கொடுத்திருக்கார் தேவ பிள்ளைகளே. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளை. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை படித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்கள் ஞானத்தை 1000 மடங்காக பெருக பண்ணுவார். ஒரு பிசினஸ், வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்க வருமானத்தை 1000 மடங்காக அவர் பெருக பண்ணுவார். அதே போல வேலை செய்து கொண்டிருக்கீங்களா? வேலை இல்லாத நீங்க வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் நினைத்திருக்கிறதை உயர்வை, எப்படி நீங்க நினைச்சு எதிர்பார்க்காத ஒரு உயர்வை கொடுத்து என்ன செய்வாரு? உங்களை கனப்படுத்துவாரு. நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் இருக்கிற இடத்திலே 1000 மடங்காக உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் கர்த்தர். அதை மகிழ பண்ணதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமாகுமா என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. மனசுல நினைப்பீங்க. தேவ பிள்ளையே, இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் விசுவாசிப்பதும் ஜெபிப்பதும் அதை உரிமைப்படுத்துவதும், எப்படி என்ன செய்யணும்? அதை உரிமைப்படுத்திக் கொள்வதும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். அப்பொழுது இடம் கொள்ளாமல் போக மட்டும் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுவார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் நேரத்தை, தாளந்தை, உழைப்பை தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட கொடுங்கள். யாருக்கு ராஜ்யம்? உலக ராஜ்யமா? யாருக்கு ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். தேவர்களே, உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள். சுயநலமாய் வாழாமல் உங்களால் இயன்ற உதவிகளை தேவையில்லாத மனுஷனுக்கு இல்ல, தேவையுள்ள மக்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. நிச்சயமாய் அதற்கான பலனை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீங்க. தேவர்களே, நீங்கள் கொடுக்க தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பல மடங்காக உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதை பார்க்க முடியும். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவர்களே, உங்கள் வருமானம் உங்க வருமானம் பெருகும். பண கஷ்டங்கள் நீங்கும், செழிப்பு உண்டாகும். எலியாவை பஞ்ச காலத்தில் போஷித்த தேவன் வாழ்வாதாரங்கள் முடங்கி போனாலும், பொருளாதார சீரழிவுகள் வந்தாலும், உங்க வாழ்க்கையில் வந்தாலும், தம்முடைய பிள்ளைகளையே அவர்களோட குடும்பங்களையோ ஒருபோதும் தேவைகளோடு தத்தளிக்க செய்ய மாட்டாரு. தத்தளிக்க விடவே மாட்டார். உங்கள் பள்ளத்தாக்கை குடும்ப நிச்சயம் தண்ணீரால், பொருளாதார நிறைவினால் என்ன செய்வாரு? நிறைப்புவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கை கொள்ளவும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழவும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட உங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும் ஒரு தீர்மானம் செய்து விடுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் வருகிற நாட்களில் ஒரு மாற்றத்தை காண்பீங்க. தேவ பிள்ளைகளே, வருகிற வருமானம் எல்லாம் பொத்தலான பையிலே போடுவதை போல உணர்றீங்களா? அல்லேலூயா. வீணான மருத்துவ செலவுகளுக்கும், கடன் நெருக்கடி கடன் செலவுகளுக்கும், தேவையில்லாத செலவுகளுக்கும் உங்கள் வருமானம் போகிறதா? கிடைக்கிற எல்லா வருமானமும் உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லாமல் இருக்கிறதா? உங்களை இருதயம் கலங்க வேண்டாம். தேவ பிள்ளைகளை, பதறாதீங்க. தேவ பிள்ளை, சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் குறைவில்லாமல் நிறைவாய் ஆசீர்வதித்து மீதம் எடுக்க செய்வார். எப்படி 5,2,5000 பேருக்கு போஷித்த தேவன் உங்களையும் என்ன செய்வார்? நிறைவாய் ஆசீர்வதித்து மீதம் எடுக்க உதவி செய்வார். உங்கள் கடன்களை எல்லாம் ஆச்சரியமாக அடைக்க கர்த்தர் வழி செய்வார். தேவ பிள்ளைகளை, வழி திறப்பார். இனி உங்கள் வருமானம் வீணாய் போவதே இல்லை. வருமானம் இல்லாமல், சரியான வேலை இல்லாமல் இருக்கிற
உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமாக ஒரு வழியை திறப்பார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க போவதே இல்லை. காரணம் 1000 மடங்காக ஆசீர்வதித்து உயர்த்தும் நேரம் உங்க வாழ்க்கையில வந்து விட்டது. தேவ பிள்ளைகளே, உங்க சுக வாழ்வின் சம்பூர்ணத்தை அனுபவிக்கும் நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். உங்கள் கண்கள் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். வானத்தின் பலகணிகள் எப்பொழுதும் உங்களுக்கு திறந்தே இருக்கும். கவலைப்படாதீங்க தேவ பிள்ளையே, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உங்களோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இனி 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும் தேவனிடத்தில் ஜெபிப்போமாம். ஜெபம். ஹல்லேலூயா. 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தகப்பனையும் தாயுமானவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே ஏசப்பா, எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, ஸ்தோத்திரம். இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, ஆண்டவரே மகிழ பண்ணுவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.